விதமாக தான் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் விழாமேடையில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் குடும்பத்தினர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தமது பொற்கரங்களால் பொன்னாடை அணி நம்முடைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை நடத்துகின்ற இந்த சுதந்திர திருநாள் விழா நம்முடைய தியாக பெருமக்களை கௌரவிக்கின்ற ஒரு விழா. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருவது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த விழாவிற்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்புக்குரிய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, துறையின் இயக்குனர் அவர்களே, துறை சார்ந்த அதிகாரிகளே, எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரி, எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய தியாக பெருமக்களே, எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா நம்முடைய தியாகிகளை கௌரவிக்கின்ற ஒரு விழா. இந்த விழா ஏன் எடுக்கப்படுகின்றது? ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எடுக்கணும். ஏன் அப்படி சொன்னால், தனிப்பட்ட முறையில் நம்ம அந்த கொடியேற்றுகின்ற தினத்தன்று கௌரவிக்க முடியாது. அதனால் அடுத்த நாள் நாம் இந்த தியாகிகளை கௌரவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் கௌரவித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை நாம் செய்கின்றோம். அவருடைய வாழ்த்துக்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாடு சுதந்திரத்தை பெற்று 79 ஆண்டுகள் இன்று நாம் அந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி, நம்முடைய நாடு சுதந்திரமடைய வேண்டும் என்று நம்முடைய அரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் போராடி தன்னுடைய இன்னுயிரெல்லாம் ஈந்து நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய நாடு நம்முடைய தலைவர்களால் ஆளப்பட்டு நாட்டுடைய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி அவர்கள் எடுத்த முடிவுகள், கொண்டு வந்த திட்டங்கள், இவை அடித்தளமாக அமைந்து இன்று நம்முடைய நாடு உலக அளவில் ஒரு தலை சிறந்த நாடாக விளங்கி வருகின்றது. நமக்கு தேவையான பொருட்களை நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய தலைவர்கள் அனைவரும் இருப்பதை நாம் காண்கின்றோம். இன்று அந்த கனவு, நாம் நினைத்த எண்ணம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது, நிறைவேறி வருகின்றது. இன்று நாம் உலகில் ஒரு தலை சிறந்த நாடாக விளங்குகின்றோம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று சொல்லலாம். நம்மை நாம் காத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு நம்மை நாம் மாற்றிய எண்ணம் அதனுடைய அடிப்படையில் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் இன்று எப்படி இருக்கின்றது, எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது, இந்த ஆட்சி எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி சொன்னதை செய்கின்ற ஒரு ஆட்சி, திட்டங்களை அறிவித்து அதனை செயல்படுத்துகின்ற ஒரு ஆட்சி. நீங்கள் நல்லா எண்ணி பாருங்கள், நான் சொன்ன திட்டத்தை நாம் நிறைவேற்றாமல் இருக்கின்றோமா? எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். எல்லா திட்டத்தையும், அறிவித்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். குறிப்பாக நம்முடைய வயது முதிர்ந்தவர்களுக்கு, பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகையை மாதந்தோறும் சரியான நேரத்தில் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அறிவித்த அந்த உதவித்தொகை ஒவ்வொரு மாதமும் சரியான முறையில் நம்முடைய வயது முதிர்ந்தவர்களுக்கு சென்றடைகின்றது, உயர்த்தி கொடுக்கப்பட்டு வருகின்றது. பெண்களுக்கு, குடும்ப தலைவிக்கு அரசு எந்த உதவியும் பெறாத ஒரு குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இப்போ சிவப்பு அட்டைக்கு வழங்கி கொண்டு வருகின்றோம். அதனை உயர்த்தி கொடுப்போம் என்று அறிவித்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது மஞ்சள் அட்டைதாரருக்கும் அந்த உதவித்தொகை கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கணும். அது விரைவிலேயே கொடுக்கப்படும். பெண் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு 50,000 வைப்பு நிதியாக வைக்கப்படும் உடனடியாக அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வைப்பு நிதி இப்பொழுது வைக்கப்பட்டு வருகின்ற அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் 18 வயதிற்கு மேல்
நம்முடைய கல்லூரி மருத்துவக் கல்லூரியெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னோம். அது இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது மருத்துவ நீட்டு தேர்வு அல்லாத மற்ற படிப்புகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த 10% அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். அது கொடுக்கப்படும். ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளும் ஒரு நல்ல கல்வியை மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் கல்வி சென்று படிக்க வேண்டும். அந்த ஏழை குடும்பம் சார்ந்த பிள்ளைகள்லாம் அரசு பள்ளி படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் அவர்களும் அந்த கல்லூரி சென்று படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இப்படி எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். 1 2 இல்லை, எத்தனையோ திட்டங்கள். அத்தனை திட்டங்களையும் அறிவித்து செயல்படுத்தி வருகிறோம். இப்போ கூட 10,000 விண்ணப்பங்கள், முதியோர் விண்ணப்பங்கள் வந்தது, கொடுக்கப்படாமல் இருந்தது. முன்பு 26,000 விண்ணப்பம் கொடுத்தோம். அந்த இடையில் இப்பொழுது 10,000 விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றது. அந்த விண்ணப்பங்களும் அடுத்த மாதத்திலிருந்து அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து அவர்களுக்கு அந்த முதியோர் உதவித்தொகை வழங்குகிற நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது. அதே மாதிரி முன்பு உங்களுக்கு தியாக பெருமக்களுக்கு நம் ஓய்வு உயர்த்தி அந்த பென்ஷன் உயர்த்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. 12,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய்க்கு உயர்த்தி கொடுக்கப்படும் என்று அறிவித்தோம். அது அந்த ஆணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த மாதம் உங்களுக்கு 15,000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும், 5,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ இந்த அரசு சொன்னதை செய்கின்ற ஒரு அரசு. எப்பொழுதுமே நம்முடைய அரசானது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். நல்ல மருத்துவ வசதி, நல்ல கல்வி, நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள், மீனவ சமுதாய மக்களுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்து கொடுப்போம் சொன்னோம். எத்தனையோ ஆண்டுகளை கொடுக்கப்படாமல் இருந்தது. இந்த ஆண்டு நாம் அதனை கொடுத்திருக்கணும். ஏறக்குறைய ஒரு 11 கோடி ரூபாய்க்கு மேலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு கடன் தள்ளுபடி. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிள்ளைகள் எங்கு சென்று படித்தாலும் அவர்களுக்கு கல்வி கட்டணம் அரசு செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அரசு இப்பொழுது செலுத்துகின்றது. அவர் நன்றாக படிக்கின்ற வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. கல்வீடு கட்டுகின்ற திட்டத்தை விரிவுபடுத்தி இப்பொழுது அந்த உதவித்தொகை வழங்குகின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. கல்வீடு கட்டுகின்ற திட்டம் முதல்ல பிறந்த காமராஜ் கல்வீடு கட்டு திட்டம் இருந்தது. அப்புறம் நம்முடைய மத்திய அரசு மூலமாக பாரத பிரதமர் அந்த திட்டம் கல்வீடு கட்டுகின்ற திட்டம் இருந்தது. அதற்கான 2ஐயும் இணைத்து உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது வீடு கட்டுவதற்கு. இப்போது அதனை உயர்த்தி இப்போ அரசு அறிவித்து அதனை கொடுக்கின்றது. இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுமார் 8 லட்சம் ரூபாய் வீடு கட்டுவதற்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வீடு கட்டுவதற்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது. இப்படி அரசானது அறிவித்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகின்றது. வீட்டு மனைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இன்னும் ஒருபடி மேலாக வீட்டு மனை கொடுக்க முடியாத இளைஞர்கள் கல்வீடு கட்டி அவருக்கு அடுக்கு வீடு கட்டி கொடுக்கலாமா என்ற எண்ணம் கூட அரசுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய அரசானது செயல்பட்டு வருகின்றது. அதன் மூலமாக நம்முடைய பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கின்றது. இப்போ ஒரு சிறிய மாநிலத்தில் 3,02,886 ரூபா ஒரு தனிநபர் வருமானம். புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு புதுச்சேரி வளர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதால் நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவிற்கு வாங்கும் சக்தி நம்மிடம் அதிகரித்து இருக்கின்றது, எந்த அளவிற்கு நம்முடைய வியாபாரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்ப்போமேயானால் நாம் ஒரு சிறந்த மாநிலமாக இப்பொழுது நாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இங்கே சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி நமக்கு பல தடைகள் உண்டு. சுதந்திரத்தை நம்முடைய நாடு பெற்றிருந்தாலும் 79 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற ஆண்டாக இருந்தாலும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கென்று தனி அதிகாரம், தனி மாநில அந்தஸ்து நமக்கு வேண்டும். இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கின்றது. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு இருக்கின்றது. இது மாநில அந்தஸ்தாக நமக்கு அதிகாரம் உள்ள மாநிலமாக நாம் திகழ வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுகின்ற அரசுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். இப்போ நாம் பார்க்கலாம், எதற்கெடுத்தாலும் நம்முடைய ஆளுநருடைய ஒப்புதல் வேண்டும், கட்டாயம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அது மாற வேண்டும். நமக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதைத்தான் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ தான் நம்ம ஒரு முழுமையான சுதந்திரம் நம்ம பெற்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரம் இன்னும் எவ்வளோ சிறப்பாக செயல்படுத்த முடியும். நம்முடைய ஆட்சியில் ஆளுகின்றவர்களுக்கு அதிகாரம் சொன்ன அந்த கோப்புகள் எல்லாம் அந்த விரைவாக அந்த பணிகளெல்லாம் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு செய்து முடிக்கப்படும். இப்போ அந்த நிலை நம்முடைய புதுச்சேரியில் இல்லை. நமக்கு மாநில அந்தஸ்து தேவை. இதை நாம் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த மாநில அந்தஸ்தினை பெறுவதற்கு நம்முடைய
போராடி வருகின்றவர் நம்முடைய நண்பர்களுக்கு, எல்லா அமைப்பை சார்ந்தவர்களுக்கும், எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும், அதை வலியுறுத்தி வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ அந்த எண்ணம் நமக்கு வந்திருக்கின்றது. ஏன் சொன்னால் நமக்குரிய ஒரு அதிகாரம் நமக்கு வேண்டும். நமக்கு அதற்கு மாநில அந்தஸ்து வேண்டும். முழு மாநில அந்தஸ்து நமக்கு இருக்கும் பொழுது இன்னும் ஒரு சிறந்த மாநிலம், சிறப்பான மாநிலமாக நம்மால் கொண்டு வர முடியும். இப்பயே நம்ம சிறந்த மாநிலம் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு முழு அதிகாரம் தான் எப்படி இருக்கும்? அந்த முழு அதிகாரத்தை பெற வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும். அதற்காக நம்முடைய சட்டமன்ற சொன்னவர் டெல்லிக்கு போய் மத்திய அரசு பாரத பிரதமர்களை சந்திக்கணும், உள்துறை அவர்களை சந்தித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் இந்த எண்ணம் நம்முடைய வலுப்பட்டு வருவதை நாம் பார்க்கணும். அதற்காக நண்பர்களெல்லாம் போராடி வருகின்றார்கள், கேட்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அது நமக்கு பெற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. மாநில அரசை பெற வேண்டிய கட்டாயம் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அதனால் நாம் விரைவிலேயே அந்த மாநில அந்தஸ்தையும் பெறுவோம் என்பதை நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்பி, அனைத்து மக்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய ஆதரவோடு நாம் மாநில அந்தஸ்தையும் நாம் பெறுவோம். அப்படி பெறும் பொழுது இன்னும் முழு சுதந்திரம் நம்முடைய புதுச்சேரி யூனியன் பிரதேசம், நம்முடைய யூனியன் பிரதேசம் இன்னும் சிறப்பான நிலையில் தனி அதிகாரத்தன்மையோடு ஆட்சியை நடத்தி சிறந்த முறையில் முன்னுக்கு கொண்டு வர முடியும், முன்னேற்றம் அடைய செய்ய முடியும், இன்னும் மேலும் பொருளாதார வளர்ச்சி நம்மால் கொண்டு வர முடியும். அதற்கு உங்களுடைய ஆதரவு மீண்டும் மீண்டும் தேவை என்பதை இங்கே கூறிக்கொண்டு, இன்னும் நீங்கள் வைத்த கோரிக்கையில் ஒன்றை மட்டும் நான் இப்போ நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன். ஏன்னா அடிக்கடி சொல்லிட்டோம், மனைப்பட்டா கொடுக்க வேண்டிய நம்முடைய தியாக பெருமக்களுக்கு மனைப்பட்ட வேணும், தியாகிகள்லாம் மனைப்பட்ட வேணும் கேட்டுட்ருக்காங்க. அதுதான் வலியுறுத்தி வருங்க. அது ஒன்று தான் இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அதற்கும் நம்முடைய அரசானது நடவடிக்கை எடுக்கும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சுதந்திர திருநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக, தன்னலமற்ற போராட்டத்தின் வாயிலாக இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியோடு மேலும் மேலும் இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெறும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய இயக்குநர் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த உயர்த்தி வழங்கப்பட்டதற்கான ஆணையின் பிரதிபலிப்பாக காசோலை வெளியிடப்படுகிறது. ரூபாய் 15,000க்கான அந்த காசோலையை இப்போது வெளியிட்டு சிறப்பிக்கின்றார். மீண்டும் உங்களுடைய கரவொலிகளை வேண்டுகின்றோம். இந்த அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த இடம் கிடைத்திருக்கின்றது. இதை வழிமொழியும் விதமாக மகிழ்ந்து தம்முடைய கரங்களால் பொன்னாடை அணிவிக்க தியாகிகள் குடும்பத்தை சேர்ந்த அம்மா ஒருவர் மேடைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தம்முடைய மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துகின்றார். இனி மாதந்தோறும் தியாகிகளுக்கான பென்ஷன் தொகை 12,000 15,000 வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி கேட்டு இதோ தம்முடைய நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். முன்னதாக ஒரு அற்புதமான இசை விருதினை வழங்கிய எங்களுடைய ஜவஹர் பால்பவன் அன்பு மழலை உங்களுக்கு இணைப்புடன் நடத்தப்படும் இந்த ஆண்டு இனிய பரிசினையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனமுவந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார். தியாகிகளுக்கு இப்பொழுது விழா மேடையில் நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தியாகிகளுக்கு இப்பொழுது விழா மேடை வழங்கப்படுகிறது. சார் உள்ள வாங்க. அவர் அப்படியே பிடிக்கட்டும். வாங்க வாங்க. நீ ஏன் உள்ள போற? அப்படியே இருங்க. ஏங்க அந்த பக்கம்பா எம்எல்ஏ பாருங்கம்மா.